மக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்லாமியர்களுடைய நபிகள் நாயகம் ப்ராஃபெட் முகமது அவருடைய புகைப்படத்தையும் அதுக்கு கீழே அவங்களுக்கு ஆகாத ஒரு மாமிசத்தோட புகைப்படத்தையும் வச்சு ஒரு ஹிந்து ஹோட்டல் நடத்துபவர் ஒரு ப்ரமோஷனல் பேனரை அவர் ஹோட்டலுக்கு மேல வச்சிருந்தா இந்நேரத்துக்கு கேரளாவே 2 துண்டா இருக்கும். கேரளா விடுங்க, நம்ம தமிழ்நாட்டில இருந்து டிஎம்கே ஐயோ அப்படியே அவங்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்திருப்பாங்க. இந்தியா முழுக்க காங்கிரஸ் கிடந்து கதறிக்கிட்டு இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் குறிப்பா மானங்கெட்ட மத நல்லிணக்கவாதிகள் இந்நேரத்துக்கு கூப்பாடு போட்டு அழுதுருப்பாங்க. அது மட்டுமா RSS சங்கி, இந்து தீவிரவாதி அப்படி இப்படின்னு இருப்பாங்க. இப்ப ஒரு பையன் வாய திறக்கல. ஏன்? அதாவது கேரளால முஸ்லீம் லீக் தலைவர் மகனான முகமது ஷமி இவர் ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுல ப்ரமோஷன் பேனர்ல இந்துக்களுடைய கடவுள் லார்ட் கிருஷ்ணா அவர் மாமிசம் சாப்பிடுற மாதிரி ஒரு பேனரை வச்சிருக்காருங்க. இது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுது. உடனே அவர் கைது செய்யப்படுறாரு. அதுக்கு காரணம் கேட்டா என்ன விளக்கம் கொடுக்காரு கேளுங்க. இது அந்த பெயிண்ட் பண்ண ஆர்டிஸ்டோட தப்பு, நாங்க ஒரு குழந்தையதான் வரைய சொன்னோம் அப்படின்னு. எனக்கு சந்தான டைலாக் தான் ஞாபகம் வருது. கேட்கறவன் கேளையனா இருந்தா கேரம் போர்டை கண்டுபிடிச்சோம் கேஸ் வைக்குவான்னு சொல்லுவானா. அவன் சொல்லதான் செய்வான். ஏன்னா இங்க உள்ள அரசியல்வாதிகள் சரியில்லை, இங்க உள்ள மானங்கெட்ட மத நல்லிணக்கவாதிகள் சரியில்லை. ஏன்னா அவங்க முட்டு கொடுப்பாங்க, அந்த தைரியத்துல அவன் பண்றான். இதுக்கு பல இந்து அமைப்பினர், இந்து இன்ஃபுளுசர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருமே கண்டனம் மட்டும் தெரிவிக்கலாங்க. சொல்றாங்க இன்னும் ஒரே வாரத்துல இந்த பிரச்சனையை மறந்து மானங்கட்ட இந்துக்கள் மறுபடியும் அங்க போய் பிரியாணி திம்பாங்க அப்படின்னு. அது நம்ம உண்மை தானே. நம்ம அதுக்குள்ள டீப்பா போக வேண்டாம். நான் பொதுவா ஒரு கேள்வி என்ன கேட்கறேன் தெரியுமா? இதே தவிர ஒரு இந்துக்காரன் பண்ணி இருந்தா இந்நேரத்துக்கு அவன் பேரு RSS கைகூலி, சங்கி, மங்கி, இந்து தீவிரவாதிம்பீங்கல்ல. இப்ப இவன் பண்ணிருக்கான்ல, கிவனை பச்சை சங்கின்னு சொல்லலாமா, கிவனை முஸ்லிம் தீவிரவாதின்னு சொல்லலாமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே மென்ஷன் பண்றீங்க.